தேமுதிக ஆபீஸ்ல விருப்ப மனுவெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு வந்து அறிவிப்பெல்லாம் வெளியிட்டாங்க. வாங்குறது யாருமே யாருமே வாங்க 234 தொகுதியில போட்டி போடுறதா இருந்தால் நீங்கள் 234 போட்டி வாங்கணும். நீங்கள் போட்டி போடுறது 6ஓ 7ஓ. பணம் பண்ணுறதுக்கு இதுவா வழி? ஒரு சீட்டுக்கு 5000 ரூபா, ஒரு அப்ளிகேஷனுக்கு 5000 ரூபா, 234 சீட்டுக்கு பணம் வரும்னு பார்த்தாங்க. அடுத்தது யாருமே வரல. இதுவே தெரிஞ்சு போச்சு அவங்க கட்சியோட லட்சணம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பணம் பண்ண பார்க்குறதே தவிர கட்சி நடத்துறதா தெரியல. புகார் வேற கொடுத்துருக்காங்க, ஏன்னா எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு. ஆனால் நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்குதே. பத்திரிகையாளர்களை மிரட்டுறாங்க சார். பத்திரிகையாளரை மிரட்டுறாங்க, எல்லாரையும் மிரட்டுறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ 214 சீட்டுக்கும் நீங்கள் போட்டி போட போகிறீங்களா? எதுக்கு அவ்வளோ சீட்டை வாங்குனீங்க? எந்த சீட்டு 6ஓ 7ஓ கொடுக்குறது அங்கே மட்டும் அப்ளிகேஷன் வாங்கணும். இப்போ நீங்கள் பள்ளி எழுச்சி போச்சு, இப்போ 214 போட்டி யாருமே வரலையே, இப்போ கும்பல் இல்லையே. நீங்கள் உங்கள் கட்சியோட பலத்தை தெரிஞ்சு நடக்கணுமே தவிர பழைய பெருமையை பேசிட்டு விஜயகாந்துக்கு முன்பு விஜயகாந்துக்கு பின்புன்னு பார்க்கணும். ஓகே, விஜயகாந்துக்கு முன்பு விஜயகாந்துக்கு ஆதரவு இருந்தது. அவர் ஒரு மக்கள் தலைவராக ஜனங்க பார்த்தாங்க. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வந்தார், பிரமாதமாக வந்தார். இன்னும் வந்திருக்க வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லியே வர முடியாமல் போச்சு, இறந்தும் போயிட்டார். அவருக்கு பிறகு நீங்கள் 1% தான் இருக்கீங்க, அதுக்கு மேலே இல்லை. அந்த 1%க்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான் கூட்டணி கட்சி கொடுக்கும். அதுக்கு மேலே நீங்கள் மத்திய அமைச்சரவையில் பதவி, மினிஸ்டர் பதவி, எம்பி போஸ்ட், ராஜ்யசபா போஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா எந்த கட்சி கொடுக்க போகிறதில்ல. கடைசியில் எல்லாம் விட்டுதுன்னா அப்புறம் நீங்கள் ஏடிஎம்கேவோட போன தடவை போய் காலியான மாதிரி தனியாக போட்டி போட்டு காலியாக வேண்டியது.